உதகையில் முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயசுந்தரம். விஜயசுந்தரம், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெறக்கூடிய அரசு விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்து 15,000 பயனாளிகளுக்கு ரூபாய் 102 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தற்போது வழங்க இருக்கிறாரு. தமிழக முதல்வர் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில நீலகிரி மாவட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக நேற்றைய தினம் உதவிக்கு வந்த நிலையில அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று உதகையில் இருக்கக்கூடிய HPF பகுதியில 499 கோடி மதிப்புல கட்டப்பட்டிருந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வைத்தாரு. தற்போது அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடைக்கு வந்திருக்கிற நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அங்கு 494.51 கோடி மதிப்பீட்டுல முடிவுற்ற 1703 திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறாரு. மேலும் ரூபாய் 130.35 கோடி மதிப்பீட்டில் 56 புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை துவக்கி வைக்கிறாரு. மேலும் 15,634 பயனாளிகளுக்கு ரூபாய் 102 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி இருக்காரு. தற்போது இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பிறகு விழா பேருரையும் ஆற்ற இருக்காரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.